எங்களை எப்பொழுது நேசிக்கிற பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, Heavenly Father. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீர் எங்களுக்காக தந்ததுக்காய் உமக்கு நன்றி. We thank you, Father, for giving us this wonderful Sabbath. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படிக்காக நீர் எங்களுக்கு தந்த நல்ல சுகத்துக்காய் பலத்துக்காய் உமக்கு நன்றி. We thank you, Lord, for the health that you have given us to worship you today. அதேபோல் ஆண்டவரே, உம்முடைய சத்திய வார்த்தைக்காக இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். We have come unto your feet now for your promising words, Lord. நீர் எங்களோடு எதை பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ Whatever you want to speak to us, அதை எங்களோடு பேசும் ஆண்டவரே. you speak to us, O Lord. அதற்கு நாங்கள் கீழ்ப்படியவும் Let's be obedient to that, அதன்படி வாழவும் to live accordingly. எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us, O Lord. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து விடாதபடிக்கு Not only listeners, நாங்கள் கேட்கிறபடி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. we have to live according to what we have listened. ஆண்டவரே, இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அடியானை கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். I surrender myself unto you, who is going to share the word. இந்த வார்த்தையை மொழிபெயர்க்கிற சகோதரியையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். I surrender the sister who is going to translate the word. ஆண்டவரே, எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. You hide us, O Lord. நாங்கள் எங்களுடைய சுயத்தினால் எதையும் செய்யாதபடிக்கு We shouldn't do it by ourselves. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுக செய்யும். Your Holy Spirit reign us, Lord. உம்முடைய சத்தியம் வெளிப்படட்டும். Your promise be revealed. இயேசு மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus Christ we pray. ஆமென். Amen. இந்த ஒரு நல்ல ஒரு பரிசுத்த நாளிலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சீயோன் அறுவடை சபைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். In the name of our Lord Jesus Christ, I welcome you for this wonderful service in Zion Harvest Church. கர்த்தர் நல்லவர். God is good. எத்தனை தீமைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். No matter how many evil things has happened in our life, but God has changed everything into goodness. எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே எங்களுடைய நம்பிக்கை நிலை குலைந்து போகலாம். Sometimes in our life our hope might be broken. கடந்த வாரம் முழுவதும் என்னுடைய இருதயத்தில் ஒரு பாடல் என்னுடைய சிந்தையிலே ஒலித்து கொண்டே இருந்தது. The whole of last week there was a song came to my mind all the time. அதாவது நம்பிக்கையின் அஸ்திபாரங்கள் நிலை குலைந்தாலும் the foundation of hope, even if it's broken, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. I always hope in Jesus. இந்த பாடல் தான் எனக்கு இந்த வாரம் முழுவதும் என்னுடைய சிந்தையிலே ஒலித்து கொண்டிருந்த ஒரு பாடலாக இருக்கு. This is the song that was ringing in my ears all the time throughout the week. ஏனென்றால் அநேக நேரங்களில் எங்களுடைய நம்பிக்கை உடையும் வண்ணமாக எங்களுடைய சத்துரு கிரியை செய்கிறான். Sometimes the Satan will act in a way to break our hope. கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக நான் அசையாத நம்பிக்கை குறித்து உங்களோடு பேசியிருந்தேன். A few weeks ago I talked to you about immovable faith. எத்தனை பேருக்காவது அது ஞாபகம் இருக்கிறதா? Do you remember those words? அதில் ஒரு காரியத்தை நான் மிக விசேஷமாக வலியுறுத்தி சொல்லியிருந்தேன். I've insisted a particular word on that message. அந்த செய்தி முடிந்தவனே சவரன் நிரோஷன் என்னிடம் வந்து சொன்னார், பச எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்தில் அப்படி இருக்குது. After that message, Brother Niroshan came to me and he said, "There's one thing I remember." அது எதை மறந்தாலும் அந்த பெருமரத்தை சுற்றிய பள்ளியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். Whatever I forget, I will not forget about the lizard that holds on to the great tree. அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே சில நம்பிக்கைகள் ஆழமாக வேரூண்ட வேண்டும். Same how our hope should be rooted greatly in us. என்றால் அதுதான் எங்களை முன்னோக்கி செல்ல வழி நடத்த போகிறது. That will help us to go further. என்றால் பிசாசுக்கு தெரியும், எங்களை வீழ்த்த வேண்டுமானால் நாங்கள் எதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக்க வேண்டும். Because the devil knows whatever we hope in, the devil will try and break that hope. அதனால தான் இன்றைய நாளிலும் உங்களோடு நம்பிக்கையின் அஸ்திபாரம் என்கிற தலைப்பில் உங்களோடு ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். That's why I would like to share about foundation of hope today. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு காரியத்தின் மேலே ஒரு பற்று ஒரு நம்பிக்கை இருக்கும். Every man has got a desire in a particular thing.
ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். They might be Christians or non-Christians. அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே ஆணித்தனமாக இருப்பார்கள். In some of the things they might be very strong. சில நேரத்தில் சொல்வார்கள், சில பேர் பிடிவாதமா இருப்பாங்க. Sometimes we could say that adamant. சொல்வார், சிலருக்கு எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கு. We have treatment for all the diseases. ஆனா பிடிவாதத்துக்கு மருந்தே இல்லன்னுவாங்க. But we don't have treatment for this adamant nature. சில பேர் வாழ்க்கையில சில விஷயங்களை நாங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் மாற்ற முடியாது. In some people's life, even if you try harder to change, but you can't change in particular things. அது நல்லதோ கெட்டதோ அதை பத்தி நான் இப்போ பேச வரல. I'm not going to talk about whether it's bad or right. ஆனா நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கையை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். I'm going to talk about the hope that we have to be strong in. ஆவே இந்த நம்பிக்கையின் அஸ்திபாரத்தை தன் வாழ்க்கையிலே உறுதியாய் பிடித்திருந்த எத்தனையோ வேதத்திலே மனிதர்களை நாங்கள் பார்க்கலாம். We can see so many people in the Bible that hold on to the hope strongly. நான் இந்த வேத பகுதியை போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதை நான் வாசிக்க தியானிக்க ஆரம்பித்தேன். I started to meditate about this word the week before. இது 62வது சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். I would like to talk to you about Psalm 62. இந்த 62வது சங்கீதத்தின் அந்த எழுதப்பட்ட பின்னணியை குறித்து கொஞ்சம் வேதத்திலே நான் ஆராய்ந்து பார்க்க முயற்சி செய்தேன். I tried to research about the things which are written in the later portion of Psalm 62. ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் பாடின ஒவ்வொரு சங்கீதத்துக்கு பின்னாலும் ஒரு அவருடைய வாழ்க்கை பின்னணி உண்டு அமைந்திருக்கிறது. David, in every psalms that he has sung, there is a background to it. இந்த சங்கீதத்துக்கு பின்னாலே பெரிய ஒரு பின்னணி அவருடைய வாழ்க்கையிலே ஒளிந்திருக்கிறது. There is a big background to his life in these psalms. இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி என்னவென்றால், அவன் நம்பின மனிதர்கள் அவனுக்கு எதிராக எழும்பின போது. What is the background of this psalms is whoever he had his hope on, they came against him. அதாவது எங்களுக்கு தூரத்தில் இருக்கிற எதிரியை நாங்கள் இலகுவாக வெற்றி கொள்ள முடியும். We can gain victory on our enemy who is very far from us. ஆனால் எங்களுக்கு அருகிலே இருக்கிற எதிரியை நாங்கள் அடையாளம் காண்பது ரொம்ப கடினம். But it's very difficult to identify the adversaries who are next to us. ஏன்னா நாங்கள் நம்புகிறவர்கள் அல்லது எங்களுக்கு நம்பிக்கையானவர்கள். Because they are we trust in them. ஆனால் அவர்கள் எங்களுக்கு எதிராக செயல்படும் போது, அந்த காரியத்தை செய்கின்ற போது எங்களுடைய நம்பிக்கையே உடைந்து போய்விடும். When they act against us, our hope breaks into pieces. அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் இந்த 62வது சங்கீதத்தை தாவீது பாடுகிற போது அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. That's what happened in his life, and he sang this Psalms 62. அது எவ்வாறு யார் கூடாக அவனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது, அதை எவ்வாறு அவன் வெற்றி கொண்டான் என்பதைத்தான் இந்த காலவெளியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I'm going to talk about how this has happened to Psalms, and that's what I'm going to talk to you today. அவை இந்த 62வது சங்கீதத்திலே இரண்டாவது வசனங்களை முதலாவது நாங்கள் வாசிக்க கேட்போம். Let's read verses 1 and 2 from Psalms chapter 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? எங்கே சொல்லுகிறான், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. I shall not be greatly moved. ஏனென்றால் என்னுடைய அஸ்திபாரம் என்னுடைய தேவன் மேலே அங்கே இருக்கிறது. Because my foundation is in God. எனக்கு எதிராக யார் எழும்பினாலும், whoever stand against me, என்னை வீழ்த்தும்படிக்காக அல்லது என்னை அழிக்கும்படிக்காக யார் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும், whoever stand against me to thrust me down or to spoil me, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. I shall not be greatly moved. என் கண்மலையா கர்த்தரிலே நான் நாட்டப்பட்டிருக்கிறேன். As because I have the rock God within me. ஆகவேதான் நான் அசைக்கப்படுவதில்லை. That's why I shall not be moved. ஆகவே அந்த அசைக்கப்படாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தாவீது அறிந்திருந்தான். David knows how to stand firm, not to be moved. அதனால தான் முதலாவது வசனத்தை அழகாக அவன் ஆரம்பிக்கிறான். That's why he has beautifully started the first verse.
தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. For God alone my soul waits in silence. தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம் இதுதான். This is the secret of David's victory. தாவீதுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றி கொள்வதற்கு இருக்கிற ஒரே ஒரு வெற்றியின் ரகசியம் என்னென்று சொன்னால் அமர்ந்திருப்பது. Not only to David, to every children of God, waiting silence in God's presence. ஆனா உலகம் அப்படி சொல்லாது. But this world will not say like that. உலகம் என்ன சொல்லும்? துஷ்டனை கண்டா தூர விலத்து. What will the world say? If you see you will do, go away from them. ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிரு. If there's a problem, just escape from that place. ஆனா இங்கே தாவீது அறிந்து கொண்ட ஒரு காரியம், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. But what David knows here, whatever problems might come, I have to wait in God's presence. அதுதான் தேவனை நோக்கி அமர்ந்திருப்பது. That's what waiting in God's presence in silence. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்தீர்களோ எனக்கு தெரியாது. I don't know what sort of circumstances you have come across in your life. ஆனால் இந்த தாவீதை குறித்து, அவனுடைய வாழ்க்கையை குறித்து நான் தியானிக்கிற போது, When I meditate about David's life, அவனை போல அதிகமாக நொறுக்கப்பட்ட மனிதர்கள் மிக குறைவு. there are very few people I can see that they are broken heavily. ஆகவே இந்த சங்கீதத்தை எங்களால் ஒருவேளை புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமா இருக்கும். It's very difficult to understand these psalms. ஏன் அவன் கடந்து வந்த பாதைகளை எங்களால் அதை உணர்ந்து கொள்வதற்கு சில நேரத்தில் முடியாமல் இருக்கலாம். It might be difficult for us to understand the pathways that he had come across in his life. எங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு சில பிரச்சனைகளை நாங்கள் கடந்து வந்திருப்போம். We would have come across just a few problems in our life. ஒரு சில துரோகங்களை அனுபவித்திருப்போம். We might have come across some evil things that someone has done to us. ஒரு சில எதிரிகளை நாங்கள் சமாளிக்க பழகி இருப்போம். We might have got used to adjust to some of our enemies. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில திரும்பின பக்கம் எல்லாம் எதிரி. But wherever you turn, there are enemies everywhere. அவனுடைய சிறு வயதிலே இருந்தே அவன் அப்படி கடந்து வந்திருக்கிறான். From his childhood, this is what he was going through. சிறு வயதிலேயே தன்னுடைய தகப்பனாரை இவன் என்னுடைய பிள்ளை இல்லை என்று சொல்லி அவனையும் அவனுடைய தாயையும் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சூழ்நிலையில வளர்க்கப்பட்டவன். When he was a child, even his own father has rejected him, saying he's not my child, and along with his mother. அவன் சொல்லுகிறான் 69வது சங்கீதத்திலே, என்னுடைய சகோதரர்களுக்கு நான் அந்நியனை போல ஆனேன். He's saying in Psalm 69 that I am like a Gentile to my own brothers. அவன் குடும்பத்துல கூட அவனை யாரும் அங்கீகரிக்கல. Even in his own family they didn't accept him. அதே போல தேசத்திலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட, even when he was anointed as a king in the nation, அந்த அபிஷேகத்தை பெற்ற நாளிலிருந்து இருந்து அவன் ஓட தொடங்கினவன். Till he got the anointing, since he got his anointing, he started running. அவன் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறான். He was running ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறான். He was hiding continually. நான் அதிகமாக அடிக்கடி சொல்லுகிறது, அவன் வீட்டில் இருந்ததை விட காட்டில் இருந்த நாட்கள் தான் அதிகம். I always say the time that he has spent in the forest is more than the time that he spent in his own house. அவன் இந்த சங்கீதத்தையும் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதுகிறான் என்று சொன்னால், in what sort of circumstances he is writing these psalms? 4வது வசனத்திற்கு வாசிங்க. Let's read verse 4. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். இங்கே அவன் சொல்லுகிறான், எனக்கு எதிராக பேசி என்னை வீழ்த்தும்படிக்காக நினைக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா, தங்கள் வாயினாலே என்னை ஆசீர்வதிக்கிறார்கள். The people, those who stood against him, they all like they bless with your mouths. கோடி பிரதர் பார்த்து பிரைஸ் தி லார்ட் பிரதர், God bless you brother அப்படினு சொல்லுவாங்க. சொல்றாருன்னு வெச்சுக்கொள்ளுவோம். நான் சொல்றேன்னு வெச்சுக்கொள்ளுவோம். For instance, I say to Cody brother that praise the Lord brother. God bless you brother. God bless you brother. ஆனா உள்ளுக்குள்ள சொல்றோம், உன்னை எப்படியாவது நான் எல்லாம் செஞ்சு காட்றேன் பாரு. But inwardly I would say I'm going to go against you somehow. I'm going to thrust you down. நான் யாருன்றதை உனக்கு காட்றேன் பாரு. I will prove myself who I am to you. அப்படித்தான் இங்கே அவன் சொல்லுகிறான். That's what he says here. தங்கள் வாயினாலே என்னை ஆசீர்வதிக்கிறாங்க. They bless with your mouths.
ஆனா இருதயத்துல என்னை வீழ்த்தும்படிக்காக நினைக்கிறார்கள். But inwardly they curse and they try to thrust me down. இந்த காரியத்தை யார் செய்தார்கள்? Who did this thing? ரெண்டு நபர்கள் மிக தாவீதுக்கு அருகிலே இருந்தவர்கள் இந்த காரியத்தை இந்த சங்கீதத்தை எழுதுகிற சூழ்நிலையிலே அவனுக்கு செய்து கொண்டிருந்தார்கள். There were two people who were with David when he was writing this song. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 2 Samuel chapter 15 verse 12. Let's read the verse. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கிலோனியனையும் அவன் ஊராகிய கிலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் கூடி வந்தார்கள். In English. While Absalom was offering sacrifices, he also sent Ahithophel to Gilonite, David's counselor, to come to Gilo, his hometown. And his conspiracy gained strength, and Absalom's following kept on increasing. இங்கே ரெண்டு நபர்களுடைய பெயர்கள் வருகிறது முக்கியமாக. There are two people's name coming here. ஒன்று அப்சலோம். One is Absalom. அடுத்தது அகிதோப். Next is Ahithophel. இந்த அப்சலோம் யார்? Who is that Absalom? இவனுடைய மகன். That's his son. இவன் ரொம்ப நேசிச்ச ஒரு மகன். His beloved son. சொல்லுவார்கள் தமிழ்ல ஒரு பழமொழி, வளர்த்த கடா மார்பில பாயிரன்னு சொல்லுவாங்க. There's a proverb in Tamil. இங்கிலீஷ்ல கஷ்டம்னு நினைக்கிறேன். It's really difficult to translate in English. அதாவது அவன் ஆசையை வளைத்த மகன் இப்போது அவனை கொல்லும்படிக்காகவும் அவனை அழித்து விட்டு அந்த ராஜ்யத்தின் மேன்மையை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எழும்பி இருக்கிறான். His beloved son wanted to throw him out of the throne and take up his position. ஆகவே சொந்த மகனாலே கொலை செய்ய துரத்தப்படுகிற போது ஒரு தகப்பனாக அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? How a father's heart would be if his own son is trying to attack him and kill him. ஒருவேளை சவுல் அவனை கொலை செய்ய தேடினது போது அந்த அளவுக்கு அவனுக்கு வலிச்சிருக்காது. Even if Saul trying to kill him, he wouldn't have experienced that sort of pain. ஆனா சொந்த மகனை அவனை அழிக்க நினைத்த போது தாவீது எவ்வளவு உடைக்கப்பட்டிருப்பான். How much David would have been broken when his own son was trying to kill him. இரண்டாவது அகிதோப். A second thing is Ahithophel. இந்த அகிதோப் யார்? Who is that Ahithophel? இவன் தாவீதுடைய ராஜ்யத்திலே தாவீதுடைய அரண்மனையிலே தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன். He was a counselor to David in his palace. ஒன்று நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஒன்று நாளாகமம் 27:30-33 Chronicles. First Chronicles chapter 27 verse 33. தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் First Chronicles 27:33. அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தான். அர்கியனாகிய ஊசாய் ராஜாவின் தோழனாயிருந்தான். English. Ahithophel was the king's of counselor. Husai the Archite was the king's confidant. இந்த அகிதோப் நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனுஷன். Ahithophel is a wise man who can give counseling. அதாவது ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜாவினுடைய வெற்றி எங்கே இருக்கும் என்று சொன்னால், where is the victory of a king in the nation? அவன் அந்த ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிற அந்த ஆலோசனைக்காரர்கள் தான் மிக அவசியம். It's very important to have a counselor who can give counsel to the king. இப்போ உதாரணமாக இந்த பிரித்தானியாவை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால், just for an example, if you take this Britain, இந்த பிரித்தானியாவினுடைய பிரதமர் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துக்கு பின்னாலே அநேகருடைய ஆலோசனைகள், அநேகர் அங்கே நிபுணத்துவம் வாய்ந்த நல்ல பாண்டித்தியமான ஆலோசகர்கள் அவருக்கு இருப்பார்கள். If you take the prime minister of this nation, there would be so many people surrounded by him to give him counseling. So many wise people will be around him. ஏன்னா இந்த COVID-19 ஆரம்பித்த போது கூட அந்த அவர் பிரதமர் கொடுக்கிற ஒவ்வொரு
அறிவுறுத்தல்கள் தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் அவர் தனிப்பட்ட விதமாக எடுக்கிற தீர்மானங்கள் கிடையாது. When the COVID-19 pandemic started, in every counsel that the Prime Minister was giving, it's not his own decision. There were people around him to give him that counsel. அங்கே நல்லா படித்து பாண்டித்தியமான அதிலே தேர்ச்சியான அநேக ஆலோசனை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். There were so many highly educated people around him to give him counsel. அவருடைய ஆலோசனையின்படி நடக்கின்ற போது காரியங்களை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும். It's easy to gain victory when he listens to their advice. அப்படி தாவீதினுடைய அநேக யுத்தங்களுக்கு அநேக வெற்றிகளுக்கு இந்த அகிதோப் நல்ல ஒரு பலமாக இருந்த ஒரு மனுஷன். Ahithophel was a strong man who was giving advice to David to gain victory. And அவனுடைய ஆலோசனைகள் ஒவ்வொன்றும் மிகவும் கச்சிதமாக இருக்கும். Because his counseling was perfect. ஆகவே தாவீதுடைய வெற்றிக்கு மிகவும் ஒரு பக்கபலமாக இருந்த ஒரு மனிதன். He was a strong man to give counsel to David. அப்படி என்றால் தாவீதுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனிதனாக அவன் இருந்திருக்க வேண்டும். David has trusted him so much. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? தாவீதோடு இருந்து கொண்டு இப்போது என்ன செய்கிறான் இவன்? அப்சலோமோடு சேர்ந்து தாவீதுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுகிறான். But what he does here, he joined Absalom and he tried to thrust David down from his excellency. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால், if you read 2 Samuel chapter 16 verse 16 to 21, 20 to 23. 20 or 21. 20 and 21. அப்சலோம் அகிதோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். இங்கே அப்சலோமுக்கு ஒரு தேவை இருந்தது என்னவென்று சொன்னால், தாவீதுடைய சிங்காசனத்தை அவன் கைப்பற்ற வேண்டும். Absalom has got a need here. What he tried to do is he wanted to take up David's position. இதுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னணி இருக்கிறது. அதை நான் பூராக உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. There's a big background to it, but I don't have time to explain all this to you now. ஏண்டா அப்சலோமுக்கு ஒரு சகோதரி இருந்தால், Absalom has got a sister. அவளை ஏமாற்றி இன்னும் ஒரு சகோதரன் அவளை பிழையான பாலியல் ரீதியான ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தினதினாலே என்ன நடக்கிறது? அங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அது கொலை வரைக்கும் போகிறது. There was a family issue there surrounded by her sister and it led up to murder. அப்படியாக அந்த பின்னணியிலே பார்க்கும்போது அப்சலோம் என்ன செய்கிறான்? தாவீதுடைய வம்சத்திலே சேர்ந்த முக்கியமான தன்னுடைய சகோதரர்களை அவன் என்ன செய்கிறான்? இங்கே ஒரு பார்ட்டிக்கு அழைத்து அங்கே அவர்களை கொலை செய்கிறான். So what Absalom did, he invited his own family members for a party and he killed his siblings. அந்த நாள்ல இருந்து அவன் தேசத்தை விட்டு ஓடி பல வருடங்கள், கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக தாவீதுடைய முகத்தை பார்க்காமலே ஒளித்து வாழுகிறான். Since that time he was hiding himself from David. ஆனாலும் தாவீது தன்னுடைய மகனை நேசிக்கிறான். But still David loves his son. ஆகவே இவன் யோசிக்கிறான், அப்படி அலைந்து இருக்கிற போது நான் என்ன செய்வோன்னு, என் தகப்பனாரை வீழ்த்தி விட்டு அந்த இடத்துல வந்துட்டா நான் இழந்து போனதெல்லாம் பெற்றலாம். So what Absalom tries to do here, if I thrust my dad down from his throne, I can take up that position and I can get everything that I wanted to have. ஆனால் தாவீது வந்து நல்ல யுத்தத்திலே திறமையான ஒரு மனுஷன். David is very good at war. ஆகவே இந்த தாவீதை வீழ்த்துவது என்பது லேசான காரியம் கிடையாது. It's not an easy thing to thrust David down. அப்ப அப்சலோம் தேடுகிறான், இதுக்கு என்ன வழி, என்ன செய்யலாம் என்று சொன்னால், உடனடியாக இந்த அகிதோப்பை நான் என்ற கைக்குள்ளே பிடித்து கொண்டால் அவனை வைத்து தாவீதை வீழ்த்தி விடலாம். So what this Absalom tries to do, if I keep Ahithophel with me next to me, then it's easy to thrust David down from his throne. ஆகவே எப்படியோ கதைத்து அகிதோப்பை தனது பக்கமாக எடுத்துக் கொள்ளுகிறான். What he did, he took Ahithophel on his side. ஏனென்றால் 23வது வசனத்தை வாசிங்க, 16-23. If you could read verse 23. அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனையே எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. இந்த அகிதோப் எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. What sort of man is Ahithophel? அவன் சொல்ற ஆலோசனைகள், the counseling that he gives, தேவனுடைய வாக்கை போல இருக்குமா. it was like
as if one consulted the word of God. அப்போ தேவனிடமிருந்து வர்ற ஒரு ஆலோசனையை போல கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் இந்த அகிதோப். Ahithophel can give a good counseling as if one consulted the word of God. அதனால தான் அப்சலோம் என்ன செய்கிறான், அகிதோப்பை தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வருகிறான். So that's why Absalom tries to keep Ahithophel on his side. அப்படி கொண்டு வந்து என்ன செய்கிறான், அகிதோப்பினுடைய ஆலோசனைப்படி செயற்பட ஆரம்பிக்கிறான். So what he did, he tried to act according to Ahithophel's counseling. இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், What is an important thing that we need to look at here? ஒரு மனிதனை நாங்கள் ஆழமாக நம்புகிற போது When you hope in someone deeply, அது எங்களுக்கு ஆபத்தாக மாறிவிடும். that will become a danger to us. இங்கே அகிதோப்பை தேவனுடைய வாக்கை போல நம்பினான். Absalom trusted Ahithophel as if one consulted the word of God. அவன் சரியானவனா, அவனுடைய சொல்லுகிற ஆலோசனைகள் சரியானவைகளான்னு அவன் யோசிக்கல. He didn't think that whether his counselings are correct or wrong. அவன் சொல்றது சரியாத்தான் இருக்கும். Whatever he says, it's right. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய சபைகளில், ஆவிக்குரிய வட்டாரத்தில் இப்படிப்பட்ட அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க. There are so many people in the spiritual churches nowadays. இன்னைக்கு ஊழியக்காரர்களை இன்னைக்கு கடவுளை போல பார்க்குற மனுஷர்கள் அநேகர் இருக்கிறாங்க. There are so many people looking at the servants of God as their gods. ஊழியக்காரனை கனப்படுத்த வேண்டும் தான். You have to honor the servant of God. ஆனால் அவனும் மனிதன் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. But we shouldn't forget that he is also a human being. அதனாலே அவர்கள் சொல்லுகிற எல்லாம் சரி, அவர்கள் சொல்லுகிற எல்லாம் தேவ வாக்கு நாங்கள் எடுத்துடக்கூடாது. But we shouldn't think that whatever they say is correct or whatever they say is coming from God. அப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை நாங்கள் உடைத்து விடுவோம். If you do so, then we will break our spiritual foundation. குருட்டுத்தனமாக நாங்கள் யாரையும் நம்பக்கூடாது. We shouldn't have hope blindly in someone. சொல்லல அவங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவர் ஊழியக்காரன், அதனால நாங்கள் ஒன்றும் கேட்கக்கூடாது. Whatever wrongdoings he do, because he is a servant of God, we should just ignore it. இந்த அகிதோப் எப்படிப்பட்ட ஆலோசனை அப்சலோமுக்கு கொடுக்கிறான்? What sort of advice Ahithophel is giving to Absalom? உன்னுடைய தகப்பனாருடைய மனைவிகளை நீ உனக்கு எடுத்துக்கொள்ளு. Take up your father's concubines to you. இது எந்த ஒரு ஆவிக்குரிய மனுஷனும் கொடுக்கக்கூடிய ஆலோசனையா? Is it an advice that any spiritual person would give? ஆனால் அப்சலோம் அதை தேவ வாக்காய் நம்புகிறான். But what Absalom did, he took it as the word from God. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த நாட்களில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். these days we have to be very careful. அதனால தான் வஞ்சிக்கப்படாமல் இருக்க நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். We should protect ourselves by not being deceived. ஆண்டவர் சொன்னார், உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். I'm sending you to foxes. ஓநாய்கள் எப்போதும் தந்திரமாக செயல்படுகிற ஒரு மிருகம். They always cheat. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேக ஓநாய்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. We can see this type of people everywhere in the spiritual churches now. ஒருவேளை பைபிள்ல இருந்து தான் ஆலோசனை கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலாம். It might look that they are giving counseling from the Bible. ஆனால் நாங்கள் ஆவிகளை பகுத்தறிய எங்களால் முடியாது இருக்குமானால், if you don't know how to differentiate the spirits, என்ன நடந்தது? what happened? அப்சலோம் அதை செய்தான். Absalom did the same. தன் தகப்பனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக, as because he wanted to dishonor his dad. அந்த அகிதோப்பினுடைய ஆலோசனைப்படி அவன் செயல்பட்டான். He acted according to Ahithophel's advice. அவனுடைய இரண்டாவது தேவை ஜனங்கள் என்ற பக்கம் திருப்பணும். His second need is to get favor from the people. ஜனங்களை என்ற தகப்பனுடைய பக்கத்தில் இருந்து எந்த பக்கத்துக்கு திருப்பி கொள்ளணும். He wanted to direct all the people towards him. அதற்காக நான் எதையாவது செய்யணும் என்று சொல்லி முயற்சி செய்தான். So in order to achieve that, he tried to do everything. என்ன நடந்தது தெரியுமா? What happened, do you know? கடைசியாக தாவீதுக்கு எதிராக ஒரு யுத்தத்தையே ஆரம்பித்தான். Lastly, he brought a war against David. அந்த யுத்தத்தில் என்ன நடந்தது? What happened in the war? அப்சலோம் பரிதாபமாய் மரித்து போனான். Absalom died. எப்படி மரித்தான் தெரியுமா? Do you know how did he die? அங்கே தாவீதினுடைய யுத்த வீரர்கள் அங்கே வருகிற போது பயந்து என்ன செய்கிறான்? ஒரு தன்னுடைய கழுதையின் மேலே, கோவேறு கழுதை மேலே ஏறி ஓட முயற்சி செய்கிற போது,
When the soldiers from David came forward, and he ran away on his donkey. அவன் என்ன செய்தான்? கர்வாலி மரத்தினாலே கீழே ஓடுகிற போது அவனுடைய தலை அந்த மரத்திலே மாட்டிக்கொண்டு அப்படி வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தொங்கிக் கொண்டிருந்தான். When he was running under the tree, his hair got caught up on the tree, and he was like hanging there in between the earth and heaven. ஆனா அந்த யுத்தத்திலே தாவீது ஒரு காரியம் சொல்லியிருந்தான், நீங்க அவனோடு இருக்கிறவங்க எல்லாரையும் அழிச்சிடுங்க, ஆனா அப்சலோமை மட்டும் பாதுகாப்பா கொண்டு வந்து என்னிடத்துல தாங்கன்னு சொல்லி தயவாய் கேட்டிருந்தான். In that war, David has put a request saying, you can kill anyone you like, but then bring Absalom alive. இந்த அப்சலோமை அதிகமா அவன் நேசித்தபடினால் அப்படி சொல்லியிருந்தான். As because he loved him so much, that's why he said so. ஆனா தாவீதுடைய பிரதான போர் சேவகனாகிய யோவாப் என்ன செய்தான்? இங்கே அவனை அந்த மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும் போதே குத்தி கொலை செய்து அவனை புதைத்து விட்டான். But David's chief soldier, what he did, he killed Absalom and he buried him. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, Beloved children of God, இன்னைக்கு நாங்கள் தவறான நட்புலே தவறானவர்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்ளும் போது, if we join with evildoers, ஆரம்பத்திலே அது நல்ல விதமாகத்தான் எங்களுக்கு இருக்கும். it might look pleasant at the beginning. அது தேவ வாக்கு போலதான் இருக்கும். It might look like God's word. ஆனால் முடிவோ பரிதாபமாய் இருக்கும். But the end will be useless. ஆகவே அகிதோப்புடைய ஆலோசனை அவனுக்கு நல்லதை போல இருந்தது. Ahithophel's counseling looked good to Absalom. ஆனால் அந்த ஆலோசனை தான் அவனை கடைசியிலே பரிதாபமாக அவனை மரித்து போக பண்ணினது. But that counseling made him die. ஏன்னா அவன் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. There's no chance for him for repentance. அவன் தவறுக்கு மேலே தவறு செய்து கொண்டே இருந்தான். He was doing wrongdoings after wrongdoings. பிரியமான தேவ பிள்ளையே, Beloved children of God, இந்த காலவேளையில் நீ தீர்மானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம், an important decision that you need to make this morning. நாங்கள் யாரோடு சார்ந்து நிற்கிறோம்? Whom are we with now? எங்களுடைய நம்பிக்கை யார் மேலே நாங்கள் வைத்திருக்கிறோம்? Who do we kept the trust in? ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வாரத்துக்கு யாருடைய ஆலோசனையை நாங்கள் தேடுகிறோம்? When we have problems, whose advice are we seeking? ஆனா தாவீது என்ன சொல்லுகிறான்? But what David says, நான் என் தேவனை நோக்கி அமர்ந்திருப்பேன். I will wait in God's presence in silence. கூடவே இருந்து அகிதோப்பேல் எழுப்பினாலும் பரவாயில்லை. Whoever comes against me, whether Ahithophel, என்னுடைய பெற்ற மகனை என்னை கொலை செய்ய வந்தாலும் எனக்கு பரவாயில்லை. even my own son comes against me and tries to kill me, என் தேவனை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன். For my God alone I will wait in silence. அதனால தான் 5வது வசனத்திலே சொல்லுகிறான். That's what he says in 62 சங்கீதம் 62:5. Psalm 62 verse 5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். இங்கிலீஷ். My rest in God, my hope comes from him. என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும், Whatever happens, whatever circumstances might come through, எந்த ஒரு மனுஷனையும் முழுமையா நம்பிராதீங்க. don't trust in anyone completely. ஊழியக்காரனா இருக்கட்டும், Whether it might be servant of God, ஏதோ பரலோகத்திலே இருந்து இறங்கினவங்கள போல இருக்கட்டும், if they look like they have come from heaven, தேவனுக்குரிய இடத்துல யாரையும் வச்சிராதீங்க. don't keep yourself in God's place. அதுதான் உங்களுக்கு ஆபத்தாய் மாறிவிடும். That will become a danger to you. தாவீதுட்ட நான் பார்த்த அருமையான ஒரு விஷயம் அதுதான். That's the wonderful thing that I have seen in David's life. என்ன நடந்தாலும் அவன் கர்த்தரையே நம்பி நிற்பான். Whatever happens, he will trust in Lord. அதனால தான் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. That's why he says, oh my soul, wait in silence. என்ன நான் நம்புறது அவரால தான் வரும். My hope comes from him. என்னுடைய பலமோ, My strength, என்னோட கூட இருக்கிறவங்களோ, people who are with me, ஒரு நாளும் என்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த முடியாது. they cannot strengthen my hope. உன்னுடைய ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் இருக்கிறது. You have the responsibility to protect your own soul. அதனால தான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க முகம் கொடுக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுக்கு ஒரே தீர்வு என்று சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Whatever circumstances you go through in your own life, Jesus says, I am the way, the truth and the life. அவரை நம்பினா
எங்களோட வாழ்க்கையில நாங்க நம்பிக்கையின் அஸ்திபாரத்துல உறுதியாய் நிற்போம். If you trust in him, we can stand firm in the foundation of our hope. அதனாலதான் 7வது வசனத்தை வாசிங்க. Please read verse 7. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. Trust in him at all times, you people. Pour out your hearts to him, for God is our refuge. என்ன சொல்லுகிறது? என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்திலே இருக்கிறது. My salvation and my glory is in God. எந்த மனுஷனிடத்திலேயும் இல்ல. It's not in any men. ஏண்டா தாவீதுக்காக எதையும் செய்யக்கூடிய பல மனிதர்கள் இருந்தார்கள். There were so many people with David who were ready to do anything for David. இந்த யுத்தம் நடக்கிற போது, இந்த அப்சலமோடு யுத்தம் நடக்கிற போது ஜனங்கள் சொன்னார்கள், நானும் உங்களோட யுத்தத்துக்கு வருகிறேன் என்று சொன்னபோது ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? When there was a war between David and Absalom, what people said? நீர் வர வேண்டாம். You don't need to come. ஏனென்றால் நீர் 10,000 பேருக்கு சமம். You're equal to 10,000 people. ஒருவேளை இந்த யுத்தத்துல நாங்க மடிஞ்சிட்டா பரவாயில்ல. If we die in the war, it's okay. ஆனா நீர் இருக்க வேண்டும். But you should be alive. நாங்கள் உமக்காக மடிவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். We are ready to die for you. நீர் ஒளிமுக வாசல்லே தரித்திரும் என்று சொல்லி தாவீதை விட்டுட்டு யுத்தத்துக்கு போனாங்க. So they left David alone and they went for the war. ஏன்னா தாவீதுக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு பல மனிதர்கள் அவனோடு இருந்தாங்க. There were so many people who were ready to sacrifice their life for David. தாவீதுக்கு இருந்த முக்கியமான தாவீதுடைய ஆயுததாரியாகிய யோவாப் வந்து மிகுந்த பலசாலியாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருந்தான். David's armor bearer was very wise and he was very strong. ஆனாலும் தாவீது இங்கே யாரையும் சொல்லல. But David, he didn't say anyone. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. On God rest my salvation and my glory. ஒரு நாளும் ஒரு மனுஷனை நம்பி நீங்க சொல்லிடாதீங்க, உங்களை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாளும் வாக்கு கொடுத்துறாதீங்க. Don't look upon any human and say that I trust in you. உங்களை பாதாளத்துக்கு தள்ளிடுவாங்க. He will thrust you down into the grave. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை தான் நம்பி இருக்கிறோம். Look upon God and tell him, Lord, I trust in you. அதே போல சொல்லுகிறார், தேவனிடத்திலே என் பலன் என் கண்மலையும் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. My mighty rock, my refuge is God. தேவனுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறார். It is in God, that's what he says. என்றால் என்னுடைய பாதுகாப்பு என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. My protection is in God's hands. அதனால தான் சொல்லுகிறான், என்னுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரம் தேவன் மாத்திரமே. And that's why he says the foundation of my hope is in God. 8வது வசனத்தை வாசிங்க. Let's read verse 8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். Trust in him at all times, you people. Pour out your hearts to him, for God is our refuge. நீங்க என்ன ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். O people, trust in him at all times. சந்தோஷமா இருக்கும்போதோ, when you're happy, தனிமையா இருக்கும்போதோ, when you're alone, வேதனையா இருக்கும்போதோ, when you're going through pain, வியாதியா இருக்கும்போதோ, when you're diseased, நீங்க நம்ப வேண்டிய ஒருவர். there's only one person that you need to trust in. உங்களுடைய அஸ்திபாரம் கர்த்தர். That's your Lord, the foundation. அதனால தான் சொல்லுகிறார், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். That's why he says, pour out your heart before him. தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். God is a refuge for us. இன்னைக்கு நாங்க அதிகமான நேரத்தை யாரோடு செலவு செய்கிறோம்? Who do we spend most of our time with today? சத்துல ஒரு பிரச்சனை வந்தா யார்கிட்டயாவது போய் எங்க இருதயத்தில் இருக்கிறத கொட்டி விடணும். Sometimes when we get problems, we might go to someone, just pour out our heart to them. ஒருவேளை நீங்க உங்களோட பாரத்தை குறைக்கிறதுக்காக கொட்டிடுவீங்க. Sometimes you might just want to reduce your burden, that's why you do that. அதுக்கு கண் மூக்கு வாய் கடறல் அமைச்சு அதை கொண்டு இன்னொரு இடத்துல வேற மாதிரி கொட்டிடுவாங்க. So those people, what will they do? They will add eyes, ear and everything, and they will go on and tell to other people. நீங்க ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க. You must have given something to them. ஆனா வெளியே பார்த்தா பெரிய ஒரு பூதம் ஒன்று நிற்கும். But outside, if you look at it, there will be a big problem waiting for you. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், That's what David says. எக்காலத்தில் கர்த்தரை நம்புங்க. Always trust in Lord. உங்களுடைய இருதயத்தை அவர்கிட்ட ஊற்றி விடுங்க. Pour out your heart before God. அன்னாளோட வாழ்க்கையில தான் நடந்தது. That's what happened in the life of Anna. தன்னுடைய கணவன் அவளை அதிகமா நேசித்தான். Her husband loved her so much. சொல்லுகிறான், அநேக பிள்ளைகளை பார்க்கிறேன், எனக்கு நீ விசேஷித்தமானவன், நான் உனக்கு விசேஷித்தமானவன் என்று சொல்லுகிறான்.
He says, "You're special to me above all my children." உனக்கு எப்போதும் என்னிடத்தில் இரட்டிப்பான பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறான். You always have a part in me, a double part in me. ஆனால் அன்னாள் என்ன செய்தாள்? தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றினாள். But what Anna did, she poured out her heart unto God's presence. பிரியமான தேவ பிள்ளையே, Beloved children of God, ஒருவேளை நீ உன்னுடைய கட்டின மனைவி நம்பத்தான் வேண்டும், you have to have hope in your wife. உன்னுடைய கணவனை நம்பத்தான் வேணும். You have to have hope in your husband. ஆனால் அதை எல்லா நேரத்திலும் நம்பவே முடியாது. But at all times you cannot keep your trust. எல்லா நேரத்திலும் உனக்கு சாதகமான பதில் கிடைக்காது. You will not have a favorable answer from them at all times. எல்லா நேரத்திலும் உன்னுடைய உணர்வுகளை புரியவும் முடியாது. They will not understand your feelings at all times. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், But the Lord says, நான் உன்னை தாயின் கற்பத்திலே உருவாக முன்னே அறிந்திருக்கிறேன். but I know you before you were created in your mother's womb. ஒருவேளை உங்களுடைய கணவனுக்கு உங்களுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். You might know your husband for 20 years or 30 years. அவ்வளவுதான். That's it. ஆனா நீங்க உருவாவதுக்கு முன்பே உங்களை அறிஞ்சவர், உங்களை புரிஞ்சவர், உங்களை தெரிஞ்சவர் அவர் மாத்திரமே. But the one who knows you before even you were created or formed is God. அதனால எக்காலத்திலும் அவரை நம்புங்க. Trust in him at all times. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். He will help you out. சீக்கிரமாக ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். I'm going to look into another thing and then I'll finish it off. அவன் அந்த சங்கீதத்தை முடிக்கிற போது இப்படி முடிக்கிறான். 12வது வசனத்தை வாசிங்க. When he finishes that psalm, so how does he finish it off? It's in verse 12. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். And you reward everyone according to what they have done. தாவீதுக்கு எதிராக யார் எழும்பி நின்றாலும், Whoever comes against David, தாவீது அவர்களுக்கு எதிராக ஒரு நாளும் அவன் எழும்பல. he didn't go against them at any time. இந்த இடத்துல அப்சலோம் அவனை கொலை செய்ய அவனை தேடி துரத்தி கொண்டிருக்கிறான். What Absalom did, he tried to kill him. நீங்க போய் பாருங்க, வேதத்தில் வாய்ச்சி பாருங்க. அவன் என்ன செய்கிறான்? அப்சலோம் மரித்தான் என்று கேட்டபோது அவன் அழுது புலம்பி, என் மகனே உனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி அவன் என்ன செய்றான்? ஒருத்தரோடு பேசாமல் போயிருந்து அவன் அழுது கொண்டிருந்தான். Please go and read the Bible. It says when David heard that Absalom died and he wept. ஜனங்களும் சேர்ந்து அழுதார்கள். People also cried along with him. அப்போது அவனுடைய ஆயுததாரி வந்து சொல்லுகிறான், நீ இப்படி அழுது கொண்டிருந்தா உனக்காக உயிரை கொடுக்க யுத்தத்தில் நின்றவர்கள் எல்லாம் மனமடிஞ்சு போயிடுவாங்க. If you cry, his armor bearer said, if you cry like this, whoever stand with you in the battlefield. ஒருவேளை அந்த யுத்தத்தில் அப்சலோம் எங்களை எல்லாம் கொண்டிருந்தா நீ இப்படி தானே இருந்திருப்பீர். You will be the same like this even if Absalom has killed all of us in the battlefield. அப்படின்னு சொல்லி அவனை தேற்றுகிறார்கள். They were comforting him like this. ஆனாலும் அப்சலோமுக்கு எதிராக தாவீது மனதளவும் அவன் கோபம் வைக்கல. He didn't have anger in Absalom from his heart. சவுல் தன்னை கையில கிடைச்சு கூட சவுளுடைய அந்த வஸ்திரத்துல ஓரத்தை வெட்டினதுக்கே அவனுடைய மனச்சாட்சி வந்து குத்தினதுன்னு வேதம் சொல்லுகிறது. Even when David cut off the Saul from Saul, he felt bad. சால்வையின் ஓரத்தை தொட்டத உடனே ஐயோ நான் அந்த மனுஷன் மேல கை வச்சிட்டேன் என்று சொல்லி அழுது புலம்பினான். He wept and wept because he touched the corner of his garment. ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? But what he said, do you know? யார் எனக்கு எதிராக என்ன செய்தாலும் Whoever does anything against me, ஒரு நாள் வருகிறது, one day will come. தேவன் நீதி செய்கிறவர். God will do righteous things. அவன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தே தீருவார். He will reward everyone according to what they have done. அதனால உங்களுக்கு எதிராக யார் எழும்பினாலும் நீங்க அவங்களுக்கு எதிராக எழும்பாதீங்க. Therefore, whoever comes against you, don't go against them. உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தா, if you have the trust in God, அந்த நம்பிக்கையிலே நீளுங்க. be firm in that hope. ஒரு நாள் நீதி வெளிப்படும். One day righteousness will be revealed. நாங்க புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போறேன். I'm going to tell you another thing from New Testament and finish it off. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே இப்படியாக ஒரு நம்பிக்கையான ஒரு சூழ்நிலையை அவன் கடந்து வர வேண்டிய நேரம் வந்தது. The same sort of situation Apostle Paul had to come through. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம்
Acts chapter 27. அதில் நீங்கள் வாசித்து பார்த்த அந்த சம்பவம் இருக்கிறது. If you read in that chapter, this incident is there. பவுலை ரோமுக்கு கைதியாக கொண்டு போகிற போது அந்த கடல் பயணத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம். This is an incident that happened when they sent Paul as a prisoner to Rome in the ship. அந்த நேரத்திலே அந்த படகு புறப்படுகிற போது பவுல் சொல்லுகிறார், இந்த பயணத்தை ஆரம்பிக்க வேண்டாம், இது எங்களுக்கு ஆபத்திலே முடியும் என்று அவன் சொல்லுகிறான். When they started the journey, Paul was saying, we shouldn't do this journey, it will become a danger to us. 7ஆம் வசனம் வாசிங்கள். Let's read verse 7. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனை ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். இப்போ தாவீது சொல்லியும் கேட்காம அவங்க புறப்பட்டாங்க. அது ஆரம்பத்திலே அந்த பிரயாணம் ஆரம்பிக்கிற போது எல்லாமே சாதகமாக இருந்தது. They didn't listen to Paul and they started their journey. When they started the journey, everything was in favor. ஆனால் இவர்கள் என்ன செய்யல, அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த படைத்தலைவனும் அந்த கப்பலில் இருக்கிற ஜனங்களும் யாரை நம்பினார்கள் என்று சொன்னால், அங்கே இருக்கிற மாலுமியையும் அந்த கப்பல் எஜமானையும் நம்பினான், பவுல் வார்த்தையை நம்பல. What they did, the people in the ship, they paid more attention to the pilot and the owner of the ship. 11வது வசனத்தை வாசிங்க. Let's read verse 11. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். Centurion, instead of listening to what Paul said, followed the advice of the pilot and the owner of the ship. இங்கே பார்க்கிறோம், அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலை நம்பல. What we can see here, the centurion, he didn't listen to Paul. அவன் யாரை நம்பினான்? அங்கே இருந்த அனுபவமான அந்த கப்பல் மாலுமியையும் அந்த கப்பல் சொந்தக்காரனையும் நம்பினான். He paid more attention to the pilot and to the owner of the ship. ஆனால் அந்த நம்பிக்கை நிலைத்து நின்றதா? But did that hope sustain? என்ன நடந்தது? பெரிய ஒரு புயல் ஆரம்பித்தது. What happened there? A big storm came up. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது மெதுவான ஒரு தென்றல் காற்று அடித்ததாம். Bible says when they started their journey, it was a pleasant wind. மனுஷனை நம்பும்போது அப்படித்தான், நல்ல தென்றலாக அப்படியே என்ன செய்யும், இதமாக இருக்கும். When you trust in humans, it will be the same. ஆரம்பத்தில் என்ன செய்யும், நல்ல இதமாக, நல்ல அழகாக, அன்பாக, பண்பாகத்தான் இருக்கும். At the beginning, everything will look so pleasant. ஆனால் நாட்கள் போக போக, காலம் போக போக உண்மையான வெளிப்பாடு வர ஆரம்பிக்கும். When days goes on, the true color will come out. அப்போ அந்த நேரம் தான் அது புயலா மாறும். Then that time it will become a storm. தென்றலா இருந்தது இப்போது புயலா மாறிட்டு. A pleasant nature will become a storm. அந்த புயல் வந்தபோது இப்போது எல்லாத்தையும் அவங்க இழக்கிறாங்க. When the storm came, they lost everything. 12வது வசனத்தை வாசிங்க. Let's read verse 12. அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய ஃபீனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். Since the harbour was unsuitable to the weather, and the majority decided that we should sail on, hoping to reach the Phoenix and the winter there. This was a harbour in Crete, facing both southwest and northwest. மூன்றாவது, அநேகருடைய காரியத்தை நம்பினான். Third thing, he trusted in so many people. ஒன்று அனுபவமான மனுஷனை நம்பினான். First thing, he trusted in an experienced man. அடுத்தது சொந்தக்காரன், அவன்தான் அந்த கப்பலுக்கு சொந்தக்காரன், அவன் சொல்றதை கேட்டான். Next thing, he paid attention to the owner of the ship. அடுத்தது எல்லாருடைய வாக்கு, ஒரு மனுஷன் சொல்றான், பவுல் சொல்றான் போகாதீங்க, எங்களுக்கு ஆபத்துல முடியும் என்று. Next thing, he paid attention to most people there, but Paul says it will become a danger to us, don't do it. ஆனா அநேகமான பேர் என்ன செய்றாங்க, இல்ல நாங்க போவோம். But what most people said, no, we have to go. என்ன நடந்தது? அநேகருடைய வார்த்தையை கேட்டு இந்த பிரயாணம் ஆரம்பிச்சதினால, as because he listened to so many people and started the journey,
தேவனிடத்திலிருந்து வந்த சத்தத்தை அவங்க கேட்க மறுத்தாங்க. They rejected to listen to the voice of God. ஏன்னா நூற்றுக்கு அதிபதிக்கு தெரியும் இவன் ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை அவன் அறிஞ்சிருந்தான். Because centurion has known that Paul is a God servant. சில நேரங்களில் எங்களுக்கு தவறுண்டு சில காரியங்கள் தெரியும். Sometimes we know some things are wrong. நாங்க மற்றவர்களை திருப்திப்படுத்தணும். In order to satisfy other people. இங்கே அநேகருடைய வார்த்தையை தான் நான் நம்பணும். இங்க ஒரு மனுஷனுக்காக நான் இதை நிறுத்தக்கூடாது. I shouldn't stop it for one person. I should listen to most of the people what they say. மனுஷனை திருப்திப்படுத்த நினைச்சா பெரிய ஒரு ஆபத்துக்குள்ள நீங்களே விழுறீங்கன்னு அர்த்தம். If you want to satisfy humans, then you put yourself in danger. என்ன நடந்தது? What happened there? அந்த கப்பல் முழுவதும் சேதமாக்கப்பட்டது. The ship got shipwrecked. கிட்டத்தட்ட 14 நாட்களாக இவர்களுக்கு சாப்பாடும் இல்லை, தூக்கமும் இல்லை, சூரியனையும் காணல. They didn't have food or sleep for 14 days and they couldn't see even the sunlight. 22வது வசனத்தை வாசிங்க. Let's read verse 22. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. But now I urge you to keep up your courage, because not one of you will be lost, only the ship will be destroyed. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். Last night an angel of God, to whom I belong and whom myself stood beside me and said, "Do not be afraid, Paul. You must stand the trial, and God has graciously given you the lives of all who sail with you. So keep up your courage, men, for I have faith in God, and it will happen just as you told me." 25 ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆமென். Sorry. 25. And said, "Do not be afraid, Paul. You must stand trial, and God has graciously given you all the lives of who sail with you." இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? What Paul says here, என்று தேவனிடத்திலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். I have faith in God. புயல் வந்திருக்கு, A storm has come. எல்லாம் உடைஞ்சு அங்கே சேதமாக இருக்கிறது. Everything been destroyed. 14 நாட்களாக சாப்பாடே இல்லை. There's no food for 14 days. சூரியனை காணவே இல்லை. We couldn't see the sunlight. எந்த இடத்துல கடல்ல இருக்கிறோம்ன்றே தெரியாது. We don't know where we are in the sea. ஆனா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? But what he says, do you know? திடமனதாய் இருங்க. Take heart. என்னை ஆட்கொண்ட ஆண்டவர், The Lord God who is with me, அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். He has said to me. நான் நம்பி இருக்கிற என்னுடைய அஸ்திபாரம் எனக்கு சொல்லி இருக்கிறார். The hope, the foundation that I have, who told me. பொருள் சேதம் வரும். Property damage will come. எல்லா உடைமைகளும் போயிடும். We will lose everything. ஆனா உங்களுடைய தலையில இருக்கிற ஒரு முடி கூட சேதப்படாது. But even one hair from your head will not be destroyed. ஏன்னா நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன். Because I know my God that I trust in. இதுதான் உங்களுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரம். This is the foundation of your hope. மனுஷனை நம்புகிற போது நிச்சயமாக பெரிய புயல்ல தான் அது முடியும். When you trust in human, it will end up in a big storm. ஆனா கர்த்தரை நம்புகிற போது அது ஜெயத்தில முடியும். But when you trust in the Lord, you will gain victory. உனக்கு ஜெயம் வேண்டுமா, புயல் வேண்டுமா? Do you need victory or storm? ஜெயம் வேண்டுமானால் உன்னுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரம் கர்த்தர் மேலே இருக்கட்டும். If you need victory, trust in the Lord who can give you victory. மனுஷனை நம்புவதை பார்க்கல கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். It's blessed, it's good to keep faith in God than humans. கண்களை மூடி நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று Let's close our eyes in His presence. And எங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையின் அஸ்திபாரம் எதன் மேலே இருக்கிறது? ஒருவேளை சூழ்நிலை, மனிதர்கள் அநேகர் நம்புகிறார்கள், அநேகர் பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக கர்த்தரை தள்ளிவிட முடியாது. பவுல் சொன்னபோது அந்த 100க்கு அதிபதி
அநேகருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நினைத்தான். ஒரு தேவ மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு சொல்லுகிறான் என்பதை அவனை நம்ப கஷ்டமா இருந்தது. அந்த மாலுமியை நம்பினான், அந்த கப்பல் எஜமானனை நம்பினான். இந்த உலகத்தையே ஆளுகிற அண்ட சராசரங்களை உருவாக்கி சகலவற்றையும் தம்முடைய கரத்துக்குள்ளே வைத்திருக்கிற சர்வ வல்லவரை நம்புவதற்கு அவனுக்கு கடினமாக இருந்தது. பிரியமான தேவ பிள்ளையே, ஒருவேளை ஒரு தென்றலை போல ஒரு இனிமையான ஒரு உறவு ஆன ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒருவேளை தேவனை நம்புறது ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா அதே தென்றல் புயலாய் மாறுகிற போதுதான் உடைய படகு சேதப்பட ஆரம்பிக்கிற போதுதான் ஐயோ நான் அங்கே போவேன் என்று நீ கதற முடியும். ஆனாலும் ஆண்டவர் தேவ மனிதனை கொண்டு சொன்னார், இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கிறது. கப்பல் சேதப்படலாம், நீங்க நம்புறதுக்கு ஒருவர் இருக்கிறார். எனக்கு வாக்களித்தவரை நம்புங்கள், என்னை ஆட்கொண்டவரை நம்புங்கள். உங்களுக்கு எந்த சேதமும் படாதபடிக்கு அவர் உங்களை கொண்டு சேர்ப்பார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். தாவீது வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அப்சலோம் அழிக்க நினைத்தான். அவனுக்கு அருகிலே அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறவனாக, அவனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருந்த அகிதோப் அவனை வீழ்த்த நினைத்தான். ஆனா அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குமானால் உன் நம்பிக்கை யாராலும் அசைக்க முடியாது. எந்த புயல் வந்தாலும், எந்த மனிதன் எழுப்பினாலும் உன்னை வீழ்த்த முடியாது. காரணம், நீ கர்த்தர் மேல், அந்த அஸ்திபாரத்தின் மேல், கண்மலையாகிய கிறிஸ்துவ மேல் உன் நம்பிக்கையை நீ உறுதியாய் வைத்திருப்பாயானால் உன் வாழ்க்கையிலே ஜெயம் நிச்சயம், வெற்றி நிச்சயம். கர்த்தர் உன்னை நடத்துவாராக. கரங்களை வானத்துக்கு நேராக ஏற்றி, நாங்க நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்கு பாத்திரர் அவர் மாத்திரமே. ஆனால் எங்களுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரங்கள் அசைந்தாலும், இனி வாழ்க்கையிலே என்று ஒரு சூழ்நிலை வந்தாலும், நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, அவரை மாத்திரம் நான் நம்புவேன் என்று சொல்லி நீ தீர்மானம் எடுத்து பார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உன்னுடைய தோல்வியை மாற்றுவார், உன்னுடைய அவமானத்தை மாற்றுவார். உன்னை அழிக்க நினைத்தவர்களுக்கு முன்பதாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன்னை தலை நிமிர பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாயா? அந்த நம்பிக்கையை நாங்கள் கண்டடையத்தக்கதாக, அந்த நம்பிக்கையை நாங்கள் பார்க்கத்தக்கதாக, அந்த நம்பிக்கையாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே, அந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, அவருடைய பிள்ளையாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. ஒரே பாலா கமரியாலா பாபா, நான் நம்பத்தக்கவர் அவர் மாத்திரமே, நான் நம்பத்தக்கவர் அவர் மாத்திரமே. ரே பாபா ஷவரகலபா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. என் வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் ஆண்டவரே உடைந்து போனாலும் ஆண்டவரே, எல்லா நம்பிக்கை நிலைகுலைந்து போனாலும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் ஆண்டவரே நான் நம்பத்தக்கவர் ஆண்டவரே, நீ மாத்திரம் ஆண்டவரே என்னை பேர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவரே, நீ மாத்திரமே ஆண்டவரே தாயின் கர்ப்பத்திலே என்னை முன்குறித்தவர் ஆண்டவரே. ரே பாபா ரகபா ரியாலபா, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. என்னை யார் வீழ்த்த நினைத்தாலும் ஆண்டவரே, யார் என்னை அழிக்க நினைத்தாலும் ஆண்டவரே, என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அந்த ஆண்டவரே கப்பலில் இருந்த 200க்கும் அதிகமானவர்கள் நம்பினார்கள், இந்த மாலுமி என்னை கரை சேர்ப்பான் என்று சொல்லி, இந்த தலைவன் என்னை வழிநடத்துவான் என்று நினைத்தார்கள். ஆனா ஒரு மனிதன் மாத்திரம், என்னை அழைத்த தேவன், என்னை அழைத்த தேவன் என்னை கொண்டு சேர்ப்பார் என்று நின்றான். அவனுடைய நம்பிக்கை தான் ஜெயித்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை பேர் அதை நம்புகிறார்கள் என்பது முக்கியமல்ல. நீ உன் கர்த்தரை நம்புகிறாயா? நீ உன் கர்த்தரை நம்புகிறாயா?
அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வர போகிறது. ரேபாலா காராபாரியாலபா, நன்றியோடு வைத்து துதிக்கிறேன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுவாயா, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் அப்பா, என்னை நடத்துவீர் ஆண்டவரே, என்னை நடத்துவீர் ஆண்டவரே. ரேபாலா காபாரியாலபா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆட்கொள்ளுவீராக, ஆட்கொள்ளுவீராக. ஒரே மலாபா ஷபரபரியாலபரபா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். யாராவது ஒருவர் உடைய இருதயத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க வாஞ்சித்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நான் என் இருதயத்தில் உணர்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உன்னுடைய இருதயத்தில் அந்த வார்த்தையை ஆண்டவர் திரும்ப திரும்ப உணர்த்தி கொண்டு இருக்கிறார். இப்போதே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து சுவம்படிக்காய் கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரையும் பார்க்க வேண்டாம், வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காக தந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். நம்பிக்கையின் அஸ்திபாரத்தை அவர் மேல வைத்து அவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரை உம்மை மாத்திரம் நான் நம்புவேன், ஆண்டவரை என்னை நடத்தி செல்லுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு நீ பேசினீர். எங்களுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவே, எல்லாவற்றிலும் உம்மை நம்பி உமக்காயோடு எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், யாரோடெல்லாம் நீங்க இடர்பட்டீங்களோ அந்த வாழ்க்கையில் ஆண்டவரை இன்னும் ஆழமாய் உம்மை நேசிக்க, இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு கூற, இன்னும் அதிகமாய் உங்களை நம்பிக்கை வைக்கத்தக்கதாக அவருடைய நம்பிக்கையின் அஸ்திவாரங்களை உறுதிப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். அப்படியே கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய காக்கங்கரங்களை கொண்டு இம்மட்டமாக எங்களை காத்தபடி நான் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பின போதெல்லாம், ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் கரங்களை கூப்பி ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த போதெல்லாம் எங்கள் கண்ணீருக்கு நீர் பதில் கொடுத்தீர். எங்களுடைய இருதயத்தின் காயங்களை எல்லாம் மாற்றி போட்டீர். இம்மட்டமாய் போதுமானவராய் இருந்து எங்களை நடத்துகிறீர். எங்கள் குடும்பங்களை தாங்கி இருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளை நடத்திருக்கிறீர். எங்கள் சபையை, ஊழியங்களை ஆண்டவரே தூர தேசத்தில் இருந்தாலும் எங்கள் உறவினர்களை நடத்திருக்கிறீர். அப்பா, இம்மட்டமாய் நாங்கள் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் ஆண்டவரே கஷ்டங்கள் சேதங்கள் வராமல் நீர் பாதுகாத்து எங்களை போஷித்திருக்கிறீர். அந்த பெரிதான கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைய நாளிலும் நீர் கொண்டு வந்ததான எல்லா விதமான நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே உம்மை துதிக்க, உம்மை பாட, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த எங்கள் சரீரங்களிலே பலனை உண்டு பண்ணபடிக்காய் நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்கெல்லாம் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நேர்த்து எங்களை கூட்டி சேர்த்து உமக்கு துதி பலிகளை செலுத்த, நம்முடைய வார்த்தைகளை பலப்பட ஆண்டவர் நீர் உண்டு பண்ணின நன்மையான ஈவுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்த திரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானமாய் இவைகளை
உம்முடைய ஊழியத்தின் தேவைகளுக்காய் நாங்கள் பாவிக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஆண்டவரே விசேஷமாய் இன்றைய நாளிலே சண்டே ஸ்கூலிலே படித்த பிள்ளைகளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம். ஞானத்திலும் ஆண்டவரே தீப கிருபையிலும் நீர் எப்படியாக வளர்ந்தீரோ ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் தேவ கிருபையிலே வளர உதவி செய்வீராக. பெரியவர்கள் ஒருக்காக நாங்கள் சுபிக்கிறோம். வேலை செய்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலைகளை எதிர்பார்த்து காத்திரவர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம். நல்ல செய்திகளை கேள்விப்பட நீ உதவி செய்வீராக நாங்கள் சுபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல செய்திகளை நாங்கள் கேள்விப்பட நீ உதவி செய்யுங்க சுவாமி. நன்மையான ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் உம்மிடத்தில் வந்து வருகிறதே சுவாமி. அந்த நன்மையான ஈவைக்கான எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இன்றைய நாளிலும் ஆண்டவரே போதுமான வந்து எங்களை நடத்தி இமிட்டமாய் ஆண்டவரே எங்கள் ஆத்மாவிலே உம்மை துதிக்க நீ உதவி செய்தபடிக்காக எமக்கு நன்றி சொல்லுகிறோம். மீதியாக வருகிற ஐக்கியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உமக்களாய் பலப்பட்டு இன்னுமாய் ஒருவரை நாங்கள் பலப்படுத்த எங்களுக்கு ஐக்கியத்தையும் அந்த ஆவியின் சந்தையும் தருவீராக நாங்கள் செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்புக்கெடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுநாதர் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.